ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புராண கதைகளில் நம்ம படிச்சிருப்போம். அதாவது ஒரு போரில் சண்டை போடும்போது ஸ்டார்டிங்கில் எதிரியை வீழ்த்துறதுக்கு முதல்ல சின்ன சின்ன ஆயுதங்களாக இல்லாமல் ஏவுவாங்க. அவனை வீழ்த்தவே முடியாது அப்படின்னு தெரியும் போது கடைசி ஆயுதமாக பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுப்பாங்க. அப்படிதான் தமிழ்நாட்டோட அரசியல் காலத்தில் விஜய் அவர்களை வீழ்த்துவதற்கு என்னென்னமோ ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க. அவர் வீழ்த்தவே முடியாது, அவர் பக்கம் இன்னும் மக்கள் செல்வா கூட்டிகிட்டே இருக்கும்போது கடைசியாக ஒரு பெர்சனல் அட்டாக் பண்ணலான்ட்டு பிரம்மாஸ்திரத்தை கையில் எடுத்திருக்காங்க. அந்த பிரம்மாஸ்திரம் தான் நேற்று ஈவினிங்ல இருந்து சோசியல் மீடியாவில் பத்திக்கிட்டு எரியுது. அதை பற்றி எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை பயந்துட்டாங்க. இதை பற்றி நானும் என்ன சொல்லுவேன் அப்படின்ட்டு என்னுடைய ஆதரவாளர்கள், என்னுடைய சப்ஸ்கிரைப் எல்லாரும் நீங்களே எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நேற்றே நான் இதை பற்றி பேசணும் முடிவு பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக. ஆனால் ஈவினிங்கை நான் பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப ஒரு ஷாக். இது உண்மையா பொய்யான்னு இதை பற்றி விஜய் ஒரு மனைவியே விஜய்க்கு எதிராக இப்படி ஒரு வழக்கு தொடர்ந்துருப்பாங்களா அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா இத்தனாண்டு காலமாக எந்த ஒரு சின்ன பிரச்சனை கூட வெளியே தெரிஞ்சது கிடையாது. இப்படி வரும்போது நம்ம கொஞ்சம் தீர கவனிச்சுட்டு அது உள்ள என்னென்ன பிரச்சனை போயிருக்குன்னு தெளிவாக பார்த்துட்டு தான் பேசுனேன். ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான இது இஷ்யூங்கிறனால நான் பொறுமை காத்தேன். நைட் பேச முடியல, அதனால தான் இன்னைக்கு காலையில் முதல்ல இதை பற்றி ரொம்ப தெளிவாக பேச வேண்டியிருக்கு. எல்லாரும் இந்த காணொலியை முழுவதுமாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிய பண்ணணும், ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம விஜய் அவர்கள் தங்கள் அரசியல் கட்சி முதல் மாநாட்டில இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கும் அவருடைய மனைவியோ குழந்தைகளையோ யாருமே கூட்டு வரல. அப்படிங்கும்போது இதை முதல் மாநாட்டில இருந்து நிறைய பேர் இந்த அரசியல் புரோக்கர்கள், அதுக்கப்புறம் எதிரிகள் நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. ஏன் ஒரு மனைவியை கொண்டு வரல அப்படின்னு. அப்பெல்லாம் நம்ம என்ன ஒரு கருத்து வச்சோம், ஏன் இப்போ ரீசெண்டா நைனா நாகேந்திரன் விமர்சிக்கும் போது கூட திரிசா கூட சேர்த்து விமர்சிக்கும் கூட நாம சொன்னது கேட்டீங்கன்னா, அவர் எதிர்க்கிறதே பார்த்தீங்கன்னா குடும்ப ஆட்சி முறையை, குடும்ப அரசியலை எதிர்த்து திமுக எதிர்த்து வரும்போது தான் குடும்பத்தை இந்த அரசியல் கொண்டு வரக்கூடாது தனியாக ஒதுக்கி வச்சுட்டு மக்களுக்காக இந்த அரசியல் பண்ண வராரு. ஸோ அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நாம நினைச்ச தவறுங்கிறது நேற்று விஜய் ஒரு மனைவி கொடுத்த போகிறது தெரியுது. அப்போ உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்குது. எனக்கு இதில் 2-3 கேள்வி கேட்டீங்கன்னா, முதல்ல விஜய் அவருடைய மனைவி கடைசி நேரத்தில் இப்படி கருத்திருக்கலாமா அப்படிங்கிறது தான். ஆனால் விஜய் அவருடைய மனைவி பக்கம் நியாயம் இல்லாமல் இல்லை, அவங்களுக்கு வருத்தம், அவங்களுக்கு இருக்கு, பிரச்சனை இருக்கு. எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை தான் இருக்கு. இப்போ எந்த ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இல்லை சொல்லுங்க அப்போ. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்குள்ள இல்லையா, இல்லை எனக்கு இல்லையா, எல்லாரும் வீட்டுக்கு வீடு வாசப்படி. அப்போ அதெல்லாம் கடந்து இப்போ உலகமே இந்த விஜய் அவர்களை எதிர்பார்த்துட்டு இருக்கு. இந்த அரசியல் அவர் என்ன பண்ண போறாரு, எதிரிகள் ஏகப்பட்ட பேர் காத்திருக்காங்க. நீ 27 ஆண்டுகளாக அவர் கூட பயணிச்சிருக்கீங்க, 2 பிள்ளைங்களை பெற்றிருக்கீங்க, எல்லாம் பெரிய பிள்ளையா இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நீங்க அவருக்கு எதிராக ஒரு வழக்க தொடங்கினா அது அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு பேரிடியை கொடுக்கும். நீங்க காத்திருந்தவங்க இன்னும் 2 மாசம், ஒரு 3 மாசம் எலெக்ஷன் முடிஞ்ச அப்புறம் வழக்க தொடங்குங்களேன். ஆனா அதுக்குள்ள உங்களுக்கு என்ன நிர்பந்தம் வைக்கப்பட்டுச்சு? அதாவது உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லல, விஜயோடைய மனைவி பக்கம் நியாயம் இருக்கலாம், விஜய் அவர்கள் பண்றது எல்லாமே சரி, நான் சொல்ல வரல. ஆனா என்னோட கேள்வி, அதாவது 2021 உங்களுக்கு இந்த பிரச்சனை தெரிஞ்சிருக்கு, எவ்வளவோ கண்டிச்சு அவர் கேட்கல, எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆச்சு அப்படின்ட்டு அவங்க பக்கம் பெருசாக லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது எல்லாருமே நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நீளமாக அதை நீட்டி முழக்க விரும்பல, மெயினான பயிரில் மட்டும் பேசுகிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது கரெக்டாக தேர்தலுக்கு சமயத்தில் நீங்கள் அந்த வழக்கை தொடர்க்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத இங்கே மிகப்பெரிய ஒரு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ சதி இருக்குங்கிறது மட்டும் நம்மளால தெரியுது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த பிரச்சனை விஜய் அவர்கள் அப்போ முழுக்க விஜய் அவர்கள் இதில் சம்மந்தம் அவர் ஒரு காரணம் வந்திருக்காரு, இவ்வளோக்குள்ள மனைவியை அவர் பண்ணிக்கணும்னு கேட்டிங்கன்னா, சில காரணங்கள் நான் சொல்கிறேன். அதாவது நிறைய டைவர்ஸ் பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லா டைவர்ஸ்லையும் வெளியில் சொல்லப்படுற காரணம் ஒன்றா இருக்கும், உள்ளுக்குள்ள உண்மையிலே வேற ஒரு காரணம் இருக்கும். அந்த உள்ளுள்ள காரணத்தை வெளியே சொல்லாம வேற மேலோட்டமா ஒரு காரணத்தை பயன்படுத்துவாங்க. இது உள்ள நீங்க குடும்பம் ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்துலையும் இங்கே போனால் தெரியும், உள்ள போனால் தான் அந்த விஷயம் தெரியும், மேலோட்டமா வேற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அப்படிதான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் காரணமாக இருக்கலாம். ஈகோ, அந்த பெரிய பெரிய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காரணமாக வரும். ஸோ அப்படி கூட ஏதோ ஒரு பிரச்சனை 2 பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒத்து போகலை, இத்தனை கழிச்சு ஒத்து போகலை. அவங்க சொன்ன மாதிரி கூட அந்த நடிகை கூட விஜய் அவர்கள் இருக்கிறது கூட காரணமாகவே இருக்கட்டும். சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகர் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய நடிகர்களுக்கு வந்திருக்கு. மேக்சிமம் இது கடந்து தான் வந்திருப்பாங்க. ஆனால் எந்த இடத்துல அது பெரிய பிரச்சனை வெடிக்குன்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடங்கள்ல மனைவி விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கணவர் பார்த்தீங்கன்னா சினிமா அப்படிதான் சொல்லிட்டு அவர் பெருமை எடுத்து போயிடுவாங்க. சில இடங்கள்ல மனைவி எதிராக திரும்பும் போது அது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெருசாக கிளாஷ் ஆகுது. ஸோ அதில் தான் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இப்போ பயங்கரமாக தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்றது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ இந்த விஷயத்தினால விஜய் அவர்களுக்கு ஓட்டு சதவீதம் குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் குறைய வாய்ப்பு கிடையாது. ஏன்னா எல்லாருமே நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க மக்கள் எல்லாருமே. கடைசி நேரத்தில் நீங்கள் இப்படி ஒரு ஆயுதத்தை விஜய்க்கு எதிராக விஜயோட மனைவியை கொடுக்க வச்சாலும் நாங்கள் அதை நம்ப மாட்டோம், எங்கள் தளபதியை பற்றி எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு பெண் மக்கள் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் நடுநிலைமையாக இருக்கக்கூடிய சில பேருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கரும்புள்ளே விஜய்க்கு எதிராக நம்ம பார்க்க தான் செய்வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, விஜய் இவ்வளோ நாளும் ஒரு ஜெம் ஆஃப் பெர்சன் விஜய் அப்படின்னு பார்த்துட்டே இருந்த மக்கள் நடுநிலைமைவாதிகள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் மனைவியை புகழெடுக்கிறதுக்கு ஏன்பா இப்படி வச்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் நினைப்பாங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும், இப்போ சீமானவர்களுக்கு எதிராக பிரச்சனையே பார்த்தோம். அந்த இடத்துல அந்த பெண்மணியே விஜய்க்கு எதிராக வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் பார்த்தீங்கன்னா அப்படி வந்தாலும் அவருடைய மனைவி அவர் பக்கம் நின்னாங்க.
இப்போ இங்க பிரச்சனை அந்த யாருக்கு சம்மந்தப்படுத்தி பேசுறோம் அந்த நடிகை விஜய் அவருக்கு எதிராக திரும்ப மாட்டா, வாய்ப்பு கிடையாது. ஆனா இதுல மனைவியே அவருக்கு எதிராக திரும்பி இருக்கிறதா இங்க ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா பார்க்கப்படுது. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் மனைவி பக்கம் நியாயமே இருந்தாலும் இந்த நேரத்தில் அவங்க இதை எடுத்திருக்க வேண்டாமோ, இன்னும் கடந்து கூட 2 மாதம் கடந்து கூட அவங்க பயன்படுத்தினா சொல்லலாம். அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தியா மாறிடுவார்னு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் அப்போ ரொம்ப கரெக்டா விஜய் எதிரிகள் இதை பயன்படுத்துறாங்களோ அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இப்போ கூட சில பேர் சொல்லுவாங்க, ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் எதிரிகள் நீங்க எதிரி மேலே பழிய போடுவீங்களா திமுக மேல, ஏன்டா விஜய் அவர் பொண்டாட்டி விஜய்க்கு எதிராக வளர்ந்து அதுக்கு திமுக என்ன பண்ணும் அப்படின்ட்டு நீங்க நல்லா பார்க்கலாம். விஜய் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் முரசொலி மாறன் அவங்க சம்மந்தப்பட்ட யாரும் டெத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர் கட்சி ஆரம்பிச்சதுனால அவர் அந்த பக்கம் போகல, அவருடைய மனைவி அங்கே போயிருந்தாங்க. அப்போ யாரும் தட்டி கொடுத்துலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போயும் நம்ம அப்போ நான் என்ன நினச்சி கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் போக முடியாதனால ஒரு அரசியல் நாகரிகமாக அவருடைய வீட்டில் இருந்து மனைவி அனுப்பிவிட்டுருக்காரு அப்படி தான் நினச்சோம். ஆனால் அவங்க சொல்லி விஜய் அவர் சொல்லி அவங்க போகல, அது அவங்களா தான் போயிருக்கான்னு தெரியுது. அப்போவே அவங்களுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த சைடும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நட்புறவு இருந்திருக்கு அப்படிங்கிற மட்டும் நம்மளுக்கு புரியுது. அதன் மூலமாக இந்த நேரத்தில் இதை பயன்படுத்துன்னு சொல்லி பிளான் பண்ணி ஒருவேளை விஜயோட மனைவியை வந்து மூல செலவு பண்ணிட்டாங்களோ, விஜய்க்கு எதிராக திருப்பிட்டாங்களோ அப்படி என்னமோ அதில் நடந்து நம்மளுக்கு சரியாக சொல்ல முடியாது. ஆனால் விஜய் அவருக்கும் மனைவி கிடையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அவங்க வந்து இப்படி தான் இருந்திருக்காங்க கடந்த 5 வருடங்களா அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கைக்கு வரும்போது எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் வரதான் செய்யும். எம்ஜிஆர்ல தொடங்கி எவ்வளோ பேருக்கு இப்போ வந்து மிக முக்கிய தலைவர்களாக அரசியல் தலைவர்களாக கொண்டாடுறாங்கல்ல, அந்த தலைவர்களுடைய பெர்சனல் வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கார் துப்புரமாக தான் இருக்கும். 3 பொண்டாட்டி 4 பொண்டாட்டி தவிர அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அந்த வகையில் இது வந்து பார்த்தீங்கன்னா பொது வாழ்க்கையை பெருசாக என்ன பொறுத்தவரைக்கும் பாதிக்காது. இதனால ஓட்டு சதவீதம் விஜய்களுக்கு குறையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இது வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு அவங்க பேசுவாங்க, அதுக்கப்புறம் அது கடந்து போயிடுவாங்க. ஏன்னா விஜய் அவருடைய மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு வேணும்னு எல்லாரும் சேர்ந்து அவர் வந்து அந்த அரசியல் வந்ததுனால தான் இவ்வளோக்குள்ள அவர் வந்து சிதைக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாரும் நம்புறாங்க. அது உண்மைதானே கூட. இப்போ இவர் வந்து விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசுக்குள்ள வரல அப்படின்னா இதெல்லாம் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டராகவே இருக்காது, எல்லாரும் கடந்து போயிருப்பாங்க. அவர் அரசுக்குள்ள வந்துட்டாரு, பெரிய பெரிய அரசியல் எடுத்து நிற்காரு அப்படிங்கும் போது இவன் என்ன பெரிய யோக்கியனா, ஒரு குடும்பத்தை சரியா வழிநடத்தல, பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிருக்கான், இவன் என்ன பெரிய நல்ல மனுஷனானு அவருக்கு எதிராக வன்மத்தை கேட்கலாம், இந்த அரசியலை கடைசி ஆயுதமா பயன்படுத்தலாம் அப்படின்னா இதை பயன்படுத்த ஆரம்பிக்காங்க. இன்னொரு விஷயம் நல்லா பார்ப்பீங்க, இப்போ காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து வெளியே வந்து விஜய் அவர்கள் கூட்டுற மாதிரி தெரியுது. காங்கிரஸ் வந்து திமுக வந்து வெளியே வந்துட்டு அப்படின்னா திமுக பலவீனமாயிரும் தோற்று தேர்தலில். அதே மாதிரி விஜயோட சேர்ந்துட்டா விஜய்களுக்கு ஒரு பலமா அமையிட்டு காங்கிரஸ் வந்து சேராம இருக்கிறது கூட இந்த இதை பயன்படுத்துறாங்களோ கடைசி ஆயுதமா அப்படின்னு கூட ஒரு வகையில் எடுத்துக்க முடியுது. எப்படியோ விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஒரு மாசத்தை கொடுக்க போறாரு, பெரிய ஒரு சக்தி அரசியல வளர்ந்துட்டார் அப்படிங்கிறத மட்டும் இது 100% உறுதிப்படுத்த முடியுது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய தாக்கத்தை விஜய் அவர்களுக்கு எதிராக யாரும் பயன்படுத்த முடியாது. அரசியல்வாதிகள் இது பெருசா கையில் எடுத்து பேசவே முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா எவனுமே இங்க யோக்கியம் கிடையாது. அரசியல்வாதிகளுடைய முக்கியமா தலைவர்கள் தமிழ்நாட்டை கொண்டாடப்படக்கூடியவர்கள் எல்லாருடைய நீங்க பர்சனல் வாழ்க்கை எடுத்துப்பட்டா கேவலமா காத்து ப்ராப்ளம் தான் இருக்கும். அதனால அவங்களாம் டைரக்டா அந்த விஷயத்தை கையில எடுக்கவே முடியாது. என்ன நினைச்சு இதை விடுவாங்க கேட்டீங்கன்னா, மக்களே விட்டுடலாம், பெண்களுடைய ஓட்டை சரிக்கலாம், அவரு வந்து ரொம்ப ஜம்மா பர்சன், அவர் அப்படி சொல்றாங்கல்ல, அவர் என்ன ஜம்மா பர்சன் பொண்டாடி துரோகம் பண்ணிருக்காரு அப்படிங்கிற ஒரு குச்சாட்டை அவர் மேல வச்சுட்டு இருப்பாங்க. இதை வந்து கடந்து செஞ்சுதான் ஆகணும். பொது வாழ்க்கையில வந்துட்டாரு, இதெல்லாம் அவர் எதிர்பார்த்தா வந்திருப்பாரு. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, மனைவியை கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கணும். பொது வாழ்க்கை வரக்கு முன்னாடி தேர்தலுக்கு வரக்கு முன்னாடி அவங்கள வந்து சமாதானப்பட்டிருக்கணும். அவங்களுக்கு இந்த மாதிரி திரும்பாம இவர் வந்து ஹேண்டில் பண்ணிக்கணுங்கிறதா என்னுடைய ஒரு இது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி பக்காவா அது வரைக்கும் கௌதமி கூட தான் ஒன்னா தான் வந்துட்டு வந்தாரு. கௌதமி திணைக்கு அவர் கல்யாணமே தெரிஞ்சுக்கல, இருந்தாலும் ஒரே மாதிரி குடும்பத்துக்கு வந்தவர். கடைசியில அந்த மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண கரெக்டா கௌதமி கழட்டி விட்டு தனியா விட்டுட்டு தான் அவர் அந்த அரசியலுக்குள்ள வந்தாரு. ஏன்னா அவர் பெரிய வந்துட்டாங்கன்னா பயங்கரமா இவரை கேவலப்படுத்துவாங்க அப்படின்ட்டு. இதே மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்ப இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஏகப்பட்ட பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா என்னன்னா அவங்க சைட்லாம் அவங்களுடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சார்பா நிற்கும் போது வெளியில தெரியாம நிக்கிற வரைக்கும் அவங்க எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இப்ப இந்த பிரச்சனையும் கூட அவர் மனைவி அவரோட இருந்திருந்தாங்கன்னா இது ஒரு இதே தெரியுது. மனைவியே திரும்பி விஜய்க்கு எதிராக ஒரு வழக்கு தொடக்கும் போது தான் இது வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசப்படுது. இதுல சில அரசியல்வாதிகள் எதிரியா இருக்கவங்க கூட பெருந்தன்மை சொல்ற மாதிரி இந்த விஷயத்துல நாங்க தலையிட மாட்டோம் அப்படிங்கிற கருத்தை தான் முன்வைப்பாங்க. ஏன்னா இல்லன்னு வச்சுக்கலாம், மக்களே வந்து பாத்தீங்கன்னா இது விஜய்க்கு சாதகமா பேர் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா விஜய் மேல ஒரு அளப்பரிய ஒரு அன்பு கொண்டிருக்காங்க. அவர் ஒரு மாற்றம் கொடுப்பாரு, அவர் அரசியல் வந்தனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் தொல்லைகள் கொடுக்காங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இப்ப இதுல வந்து தமிழை வெற்றிக்காத சார்ந்த நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நாங்க பதிலடி கொடுக்க போறோம், இது விமர்சனங்களுக்கு நாங்க தக்க பதிலடி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இறங்காம இதை கடந்து போறதான் உங்களுக்கு நல்லது, உங்களுடைய கட்சி தலைவருக்கு நல்லது. அதை மனசுல வச்சுட்டு இந்த விஷயத்துல பெருசா நீங்க கவனம் செலுத்த தேவையில்லை எதிரிகளுடைய அரசியல் வாழ்க்கையில. ஏன்னா விஜய் அவர்கள் கண்டிப்பா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதில் விளக்கமோ இதை பத்தி எதுவுமே அவர் பேச மாட்டாருங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அரசியல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல் ரீதியா, ஏன்னா இப்ப கூட பாத்தீங்கன்னா
எவ்வளோ பெரிய ஒரு கொடூரம் நடந்திருக்கு. ஒரு சின்ன ஒரு குழந்தைக்கு திமுக சேர்ந்த ஒரு நபரால் தான் அவ்வளோக்குள்ள ஒரு வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த விஷயத்தை கூட மறைக்கிற விதமாக கூட இந்த விஷயத்தை பெருசாக வந்து தூண்டி விடலாம். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அரசியல் காரணங்கள் இருக்கு. ஸோ அந்த விஷயங்களை எடுத்து நீங்கள் அடிக்காதீங்கன்னு தவிர இந்த விஷயத்தை யாராவது சொல்றவங்களுக்கு நீங்கள் பயிர் கொடுத்து, ஏன்னா மேக்சிமம் இந்த விஷயத்தை அரசியல்வாதிகள் கையில் எடுத்து டைரக்டா அட்டாக் பண்ண மாட்டாங்க, அள்ளிச்சில் பற்றி வேணா பேச விடுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க எந்த ஒரு அரசியல் கட்சியும் உத்தமம் கிடையாது. அவங்களுடைய பெர்சனல் வாழ்க்கை எடுத்தா கேவலமா நாரும். அதனால அவங்க இது வந்து டேரக்டா எடுக்க மாட்டாங்க, மக்களிடையே விட்டு மக்களிடையே இந்த அள்ளு செல்லுகள் எடுபடியில் வச்சு தான் கதை விடுவாங்க. ஸோ அதனால அந்த எடுபடிகளுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பயிர் கொடுக்காம அரசியலை தீவிரமா பண்ண ஆரம்பிங்க. இன்னும் 2 மாசம் தான் இருக்கு, அதுல ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது தானா வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? பாய்.